ரமேஷாரே வணக்கம். പറയൂ. ரமேஷாரே, நீங்கள் செல்போன் வாங்கி கொடுத்த புண்ணியத்தில் எந்த பிசினஸ் சூப்பரா டெவலப் ஆகி. நீ உடனே கிளம்பி SSR பங்கஜன் தியேட்டருக்கு வா. സാറേ എന്താ വിഷയം? இங்க ஒரு சூப்பர் குட்டி ஒன்று இருக்கு, கரெக்ட் பண்ணணும். ഒരു 5 മിനിറ്റ്സിൽ ഞാൻ അവിടെ വരൂ. സാർ അവസരപ്പെട്ട് அந்த പക്ഷികളിടത്തിൽ എതുവും പേശണ്ട. പഴക്കമില്ലാത്ത പക്ഷികളിടത്തിൽ പേശ ഈ ഗോവിന്ദൻകുട്ടി മാത്രമേ അറിയും. பேசுனது போதும், முதல்ல கிளம்பி வா. சரி சாரே. சாரிடா, லேட் ஆயிடுச்சு. என்னடா படத்துக்கு போறோமா இல்லையா? படம் இங்கே காட்டுறாங்களா இல்லை உள்ள காட்டுறாங்களா? உனக்காக தான்டா இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐம் சாரிடா. ஓ, இதான் நீ சொன்ன சர்ப்ரைஸா? எஸ், நான் பிக்சருக்கு போறேன்னு சொன்னேன். அப்படியே இவங்களும் வரேன்னு சொன்னாங்க. அவாய்ட் பண்ண முடியல, அதான் கூப்பிட்டு வந்துட்டேன். நான் ஒன்றும் ஃபிலிம் பார்க்கறதுக்காக வரல. ஏதோ ஃபேமிலியோட ஜாலியா போயிட்டு வரலாம் சொன்னனால தான் வந்தேன். சரி சரி, இங்க நின்று பேசிட்டு இருந்தோம்னா படம் முடிஞ்சிடும், போலாம். ஓகே. அருண், ம் டிக்கெட் 2 தான்டா இருக்கு. ம் இங்கே எங்கேயாவது பிளாக்ல வாங்கடா. பிளாக்லியா? இந்த தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் வைக்கிற பையன் பேர் கண்ணன். அவனை எனக்கு நல்லா தெரியும். அவனை காணுமே. சரி, ஒன்னு பண்ணுங்க, நீங்க 2 பேரும் படத்துக்கு போங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க இல்ல போங்க. நீங்க போங்க. இல்ல நீங்க போங்க. இல்லங்க நீங்க போங்க. இல்ல நீங்க போங்க. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். நீங்க 2 பேரும் சினிமாக்கு போங்க, நான் வேணா வீட்டுக்கு கிளம்புறேன். அண்ணி என்ன வெட்டியே போட்டுருவாங்க, நீங்க போங்க. நான் வீட்டுக்கு போறேன், நீங்க போங்க. என்ன அருண் சொன்னா கேட்கவே ஏய், மாட்டேங்கறாங்க. இருங்க, ஒரு 4 நாள் நேரம் தான் கொடுங்க. ம், டே ஓயிட்டே இருக்கா? ம் இதை வச்சு டிசைட் பண்ணிடலாம். ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? போ. ஓகே. அது கண்டிப்பா பூதான். ஆ ம் அது அவ்வளோதான். நீங்க தான் வின். ஓகே, நீங்க அப்புறம் போங்க. என்ன டிக்கெட் கொடுங்க, வாங்க போலாம். ஓகேடா, பாய். என்ன ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டான்? அக்கா, ஹவுஸ்ஃபுல் போட்டாங்கக்கா. அப்படியா? சரி வாமா போலாம். வா. എന്താ കുട്ടികളെ, പടത്തുക്ക് വന്ന് ടിക്കറ്റ് കിട്ടില്ലേ? ஆமா சார். ഞാൻ ഏർപ്പാട് ചെയ്തു തരാം. டே மோகன், ഇവിടെ வாடா. வா. பின்னி, இங்க என்னமா நடக்குது? அக்கா, ஒரு சாரு டிக்கெட் தரேன்னு சொல்றாரு. ഈ പെൺകുട്ടികൾക്ക് ടിക്കറ്റാ? ടിക്കറ്റ് ഇല്ല. എന്റെ അക്കൗണ്ടിൽ 3 ടിക്കറ്റ് കൊടുക്കും. കൊടു. கொடுங்க. டிக்கெட்டுக்கு பணம் கொடுத்துருமா? சரிக்கா. ഏയ് പരവായില്ലേ, എനിക്ക് പണം വേണ്ട. നിങ്ങൾ രണ്ട് ആളാം. அது இல்ல சார், டிக்கெட்டுக்கு பணம் வாங்கிக்கோங்க. പറഞ്ഞത് കേളുങ്ങൾ. നിങ്ങൾ വേറെ ഞാൻ വേറെ അല്ല. എല്ലാം ഒന്നുക്കുള്ള ഒന്നായി. പണം നോക്കിയല്ലോ. ഓ தேங்க்ஸ் சார். நன்றி சார். താങ്ക്സ് എനക്ക് പറയണ്ട. രമേശ് സാർക്ക് പറയൂ. രമേശ് വെറും പുള്ളിയാണ്. தேங்க்ஸ் சார். പോയിക്കോ. சரி சார். ഓ പടം ഓടി வரேங்க. കഴിയും. പോയിക്കോ. പോ. பெரிய ஆளியா நீ? இந்த பொண்ணு தான் நான் சொன்னேன்னு உனக்கு எப்படி தெரியும்? എനിക്ക് എല്ലാം தெரியும். എല്ലാ ആളോட പൾസും അറിയും. சரி, இந்த பொண்ணை உன்னால கரெக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா கரெக்ட் ஆகும் சார். நீங்கள் கவலைப்படണ്ട. நீ நிம்மிங்கிற பேரில் ஒரு மீன்குட்டி வாங்கி வை. அதை தொட்டியில் எப்போ விடுன்னு ஞான் பறையும். சூப்பர் குட்டி. இந்த பொண்ணு பேரா நிம்மி? அதே. ஆளு லோக்கலா இருந்தாலும் ஃபாரின் லெவல்ல பேர் வச்சிருக்கா. குட்டி, நான் நீ ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். வா, 2 பேரும் ஒரு ஸ்டார் ஹோட்டல் போறோம், சரக்கு அடிக்கிறோம். இல்ல, இவர்கள் சினிமா விட்டு வரதுக்குள்ளே இவர்கள் ஜாதகம் முழுக்க கலெக்ட் செய்யணும். ஓகே ஓகே. എനിക്ക് ജോലി Okay. ഉണ്ട്. ഞാൻ വരട്ടെ. என்ன கொண்டு போய் இங்க டிராப் பண்ணு, நான் சரக்கு அடிக்கணும். നീ വാങ്ങി കൊടുത്ത വണ്ടിയിൽ ഒന്നെ കൊണ്ട് ചേർക്കും. വരൂ. மஞ்சள் ஊஞ்சலா நெஞ்சம் பந்தலா தங்க தூளியா மாங்கல்யம். மஞ்சள் ஊஞ்சலா நெஞ்சம் பந்தலா தங்க தூளியா மாங்கல்யம். ஏய், என்ன இங்க நின்றுட்டு இருக்க? அம்மா கோவம் இன்னும் போலியா? அது கோவம் இல்லடா, வருத்தம். கரெக்ட். அம்மா எப்போ தெரியுமா கோவப்பட்டிருப்பாங்க? நம்ம 2 பேரும் திருடி ஃப்ராட் பண்ணி சம்பாதிச்சிட்டு இருந்தோமே, அப்போ நம்மளை பார்த்துருந்தாங்கன்னா கோவப்பட்டிருப்பாங்க. கெட்ட நேரத்தையும் ஒரு நல்ல நேரம். நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும்னு ஆசைப்படும் போது பார்த்துட்டாங்க. சரியாயிடும். வா, அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்து சரி பண்ணிடலாம். அம்மா இங்க மேல
மா டிஃபன் ரெடி. கல்யாண சமய சாதம் காய்கறிகளும் பிரமாதம். அந்த ரேஞ்சுக்கு இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த ஏரியாவுடைய 5 ஸ்டார் ஹோட்டல் நம்ம லோக்கல் நாயர் கடை தான். ஆனால் நாயர் சும்மா சொல்லக்கூடாது. செட்டிநாடு தோசை சுட்டார்னா உண்மையிலேயே செட்டிநாடு ஹோட்டல்லாம் கட்டுச்சு. பிடிங்க. மாதவா, என்னப்பா இது? வீடெல்லாம் குப்பையும் குளமுமா, துணியெல்லாம் போட்டபடி ரொம்ப அலங்கோலமா இருக்குப்பா. என்னம்மா பண்றது? பேச்சுலர்ஸ் ரூம்னா அப்படி இப்படி தாம்மா இருக்கும். மற்ற பேச்சுலர்ஸ் ரூமை கம்பேர் பண்ணும்போது எங்களுது எவ்வளோ பெட்டர். ஏய் சாப்பிடுங்கம்மா. என்னப்பா இது? ஏம்மா உப்பு காரம்லாம் கரெக்டா இல்லை? எல்லாம் சரியா இருக்கு. அதோட சோடா மாவும் நிறைய இருக்கே, வயிற்றுக்கு என்ன ஆகுறது? நீங்கள் வயிறை பற்றி கவலைப்படுறீங்க, நான் என் பர்ஸை பற்றி கவலைப்படுறேம்மா. காசுக்கேற்ற தோசை தானே கிடைக்கும். அதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம ஊர் பக்கமா இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தா வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவாள்ல. சொல்லுங்கம்மா, நல்லா இந்த மரமண்டையில் ஏறுற மாதிரி சொல்லுங்க. மாதவா, ஜானகின்னு ஒரு பொண்ணை விரும்புறேன். அவ ஏன் இடத்துல ஏன் எனக்கும் மேல உன்னை பார்த்துப்பான்னு நீ எழுதினப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அது தண்ணியில போட்ட கோலை மாதிரி அழிஞ்சு போச்சேப்பா. அதுக்காக அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? வேறொரு பொண்ணை. அம்மா, நான் நட்டது களையா இருந்தா புடுங்கி எறிஞ்சிடலாம். அவரையா இருந்தா பக்கத்துல தள்ளி வேற ஒரு இடத்துல நட்டுடலாம். ஆனா நான் நட்டது அருகம்புல்லுமா. வெட்ட வெட்ட அதே இடத்துல தழைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த வேரோட ஆழம் அப்படிமா. மாதவா, நீ எப்படி ஒரு முடிவோட இருக்கியோ, ஊர்ல இருந்து வரும்போது நானும் ஒரு முடிவோட தான் வந்தேன். எப்படியும் 10-15 நாள்ல உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடணும்னு. ஆமா, உன்னோட ஆசை ஆதங்கம்லாம் எனக்கு புரியுது. ஆனா தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தாதம்மா. நான் அந்த கட்டத்தை கடந்துட்டேன். மாதவா, பாபு, நீங்க சாப்பிடுங்கம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்களும் இருக்கீங்க தானடா? முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரேன். இன்னும் தங்கச்சி வந்து சேரலையடா? அண்ணே, நீங்க வரும்போது கூட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். நல்லா கிழிச்சிங்கடா நீங்களாம். அண்ணே, நான் வேணா ஐகாம் அட்வைஸில் போய் பார்த்துட்டு வரணுமாண்ணே? வேண்டாம், நானே ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஒரு பையிலையும் காணும். ஓ, மணி 5:45 ஆயிடுச்சா? ரிசப்ஷனிஸ்ட் கூட போயிட்டாளா? இந்த வேலையை கூட நான் தான் பார்க்கணும். ஹலோ ஹலோ, ஹைகாம் அட்வைசரி. சொல்லு சக்தி, நான் நம்பி தான் பேசுகிறேன். நம்பி, என் தங்கச்சி ஸ்வேதா ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டாளா? என்னடா மணி 5:45 ஆயிடுச்சே, அன்பு தங்கச்சி இன்னும் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வரலையேன்னு அக்கறையோட ஃபோன் பண்ணுறேன். இல்லை சக்தி, நீ உன் தங்கச்சியை ட்ரைனிங் தானே அனுப்பின? ட்ரையிங் நடக்குது இங்க இல்ல, வெளியில. ஏய், என்ன சொல்ற? ஆமா சக்தி, உன் தங்கச்சி ஸ்வேதா அந்த அருண் கூட வெளியே போயிருக்கா. நிச்சயமா கம்பெனி மேட்டர் இல்ல, பர்சனல் மேட்டர். உண்மையாவா? சக்தி, நான் உங்ககிட்ட எப்பவும் சத்தியத்தை மட்டும்தான் பேசுவேன். ஏன் சொல்லு? சத்தியம் மட்டும்தான் சம்பாதிச்சு கொடுக்கும்னு நிச்சயமா எனக்கு தெரியும். மொட்டைக்கு நேரம் வேர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ഞാൻ അപ്പവേ പറഞ്ഞല്ല
എനിക്കും റാണിക്കും ഒരു ലിങ്ക് ഉണ്ടെന്ന്. போடா ராணி கவுத்துட்டா. போட அடுத்த ரவுண்ட கழிச்சு போடு. நான் வரலப்பா. ஏய் 3 ரவுண்ட் ஜெயிச்சல்ல, இந்த ஒரு ரவுண்ட்ல 50 விட்டவனே வரலன்ற 8 கழிச்சு போடுறா. டேய் சீட்ல கூட பொண்ணுங்க எனக்கு ராசி இல்லடா. ஒரு கீழ் ஜோக்கர் வரல, ஒரு பூச்சி வரல. நீங்களே விளையாடுங்க. சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் பொண்ணுன்னு பணாத்திட்டு இருக்காது. எடுத்து போடு. டேய் மார்ட்டின், பணத்துக்காக உடம்ப விக்கிறவ கூட என்கிட்ட மனசை தர மாட்டேங்கிறாடா. அதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சொந்த வண்டி இருக்கிறவனுக்கு ஒரு வண்டி தான் சொந்தம். சொந்தம் இல்லாதவனுக்கு கார், பஸ், ஆட்டோ நிறைய இருக்கு. நீ பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணுல ஏறி போக வேண்டியதானே. இது போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இது பார், மணி கூட அடிக்குது. நான் சொன்னது உண்மைன்னு இதுவா நிரூபிக்குது பார். ഹലോ, ഇവിടെ ഗോവിന്ദൻ കുട്ടി. അവിടെ എന്താ കുട്ടി? நான் ரமேஷ் பேசுறேன்யா. ഓ സാറാണോ? தேட்டர்ல ஒரு குட்டியை காமிச்சனே, அதை கண்டுபிடிச்சிட்டியா? ராவில பட்சிகள்லாம் குடுதடி போயிருக்கு. நாளை பகல்ல பட்சிகளை கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நிறுத்துறேன். யோ, ராத்திரி ஆச்சுன்னா தூக்கம் வர மாட்டேங்குதியா? സാറേ, നിങ്ങൾ ഒന്നും കോച്ചിക്ക വേണ്ട. നിങ്ങൾ മീൻ തൊട്ടിക്ക് ഓർഡർ ചെയ്യും. 2 ദിവസത്തിലെ 3 മീൻകുട്ടികൾ വാങ്ങി വിട്ടറலாம். தொட்டி எல்லாம் நான் ரெடி பண்ணிக்கிறேன். நீ முதல்ல குட்டியை கரெக்ட் பண்ணியா? ஓகே சார், ஓகே சார். என்னடா அது புதுசா குட்டி தொட்டின்னு கோடு சொல்லிட்டு? ആയാൾ ഒരു ഇൻട്രസ്റ്റിംഗ് ക്യാരക്ടർ ആക്കും. അയാൾ ഒരു ഫിഗറെ കറക്റ്റ് ചെയ്യണമെന്ന് നനച്ചാൽ முதல்ல ஒரு மீன் தொட்டியை வாங்கி வைக்கும். ஆளு குட்டியை கரெக்ட் செய்த பின்னே ആ കുട്ടിയുടെ പേരിൽ ഒരു മീൻകുട്ടിയെ വാങ്ങി അതിൽ വിടും. ഇപ്പോ 5-6 தொட்டிகளும் ஒரு 80-70 மீன்குட்டிகளும் உண்டு. அதுல ഈ ഗോവിന്ദൻ കുട്ടി கரெக்ட் செஞ்ச ஒரு 6-7 குட்டிகளும் உண்டு. ஓஹோ, பால் கணக்குக்கு சவுத்துல கோடு போட்டு பார்த்துருக்கேன். இவன் கணக்கு என்னடா வித்தியாசமா இருக்கு. இவன் போற போக்க பார்த்தா மீன் தொட்டி பார்த்தாது குளத்தை வெட்டணும் போல இருக்கு. മാർട്ടിൻ, അയാൾ കുളത്തെ വെട്ടിനാൽ എന്നെ, സമുദ്രത്തെ വെട്ടിനാൽ നമുക്കെന്നെ, കമ്മീഷനെ വെട്ടിനാൽ മതി. എടോ നീ ജോക്കറെ വെട്ട്. நியாயமான பேச்சு கொடு. மஞ்சள் ஊஞ்சலா நெஞ்சம் பந்தலா தங்கத்தூளியா மாங்கல்யம். மஞ்சள் ஊஞ்சலா நெஞ்சம் பந்தலா தங்கத்தூளியா மாங்கல்யம். கண்ணா, இந்த மருதாணி வச்சுக்கோடா. எனக்கு வேண்டாமா. ஏண்டா கண்ணா? மருதாணி வச்சுட்டு போனா கூட படிக்கிற பசங்களாம் பொம்பளை புள்ளன்னு கேலி பண்றாங்கம்மா. கண்ணா, என் ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் நீ தானடா ஒரே வாரிசு. மருதாணி வச்சுக்கோயா. போம்மா. மாதவா, அம்மா கதை சொல்லிட்டே இருப்பேனா, நீ கதை கேட்டுட்டே இருப்பியா, நான் மருதாணி வச்சுக்கிட்டே இருப்பேனா, சரியா? எதுக்குமா நம்ம மருதாணி வச்சுக்கணும்? எப்பவுமே கை செவந்திருக்கணும், அதுக்கு தான்ப்பா மருதாணி வச்சுக்கிறோம். எதுக்குமா கை சவக்கணும்? கண்ணா, எப்பவுமே மனுஷனோட கை செவந்திருக்கணும்,
ஒண்ணு உழைச்சு உழைச்சு செவந்திருக்கணும், இல்ல கையில இருக்கிறத கொடுத்து கொடுத்து செவந்திருக்கணும். நாம கஷ்டப்பட்டு உழைச்சு மத்தவங்களுக்கு ஏமா கொடுக்கணும்? அதுதாண்டா கண்ணா மனிதாபிமானம். அப்படி யாருமா இருக்காங்க? இருந்தாருப்பா, கர்ணன் ஒருத்தர் இருந்தாரு. தானம் பண்றதுல அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. அதே மாதிரி தர்மர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் தான் தானத்துல சிறந்தவர்னு ஆணவத்தோட இருந்தாரு. கிருஷ்ணர் பார்த்தாரு, தர்மர் கூப்பிட்டு பேசினாரு. தர்மர் சொன்னாரு, தர்மத்துல சிறந்தவன் நான் தானே, அதனாலதான் என் பேரு தர்மர்னு வச்சிருக்காங்க. நான் கர்ணனை விட உயர்ந்தவர்னு சொன்னாராம். அவருக்கு பாடம் புகட்ட நினைச்ச கிருஷ்ண பகவான் ஒரு வெள்ளி மலை, ஒரு தங்க மலை, ஒரு வைர மலைன்னு 3 மலையை உருவாக்கி இத பொழுது சாயறதுக்குள்ள அடுத்தவங்களுக்கு தானமா கொடுக்கணும். அப்படி நீ கொடுத்துட்டனா நீ கர்ணனோட உயர்ந்தவன், நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னாராம். தர்மரும் ஊர் பூரா சொல்லி தான் தம்பிங்களோட உதவியோட மலைய வெட்டி வெட்டி வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாராம். மலைய வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே இருந்ததாம். பொழுது சாஞ்சதும் கிருஷ்ணர் வந்து பார்த்தாராம். மலையெல்லாம் அப்படியே இருந்ததாம். என்னப்பான்னு கேட்டதுக்கு குடுக்கு குடுக்கு குறையவே இல்லைன்னு தர்மர் சொன்னாராம். உடனே கிருஷ்ணர் கர்ணன் கிட்ட போய் அந்த 3 மலையை காட்டி 10 நிமிஷத்துல தானம் பண்ணணும்னு சொன்னாராம். உடனே கர்ணன் 3 பேரை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு மலையை வெட்டி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாராம். அப்ப கிருஷ்ணன் தர்மரை பார்த்து, கர்ண மேல பொறாமப்பட்டியே பாத்தியா, அவன்தான் தானத்துல சிறந்தவங்கிறத நிரூபிச்சுட்டு போயிட்டான்ல அப்படின்னு சொன்னாராம். தானம் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதை அளந்து பாக்குறதும் தப்பு, தான் தானம் கொடுக்கறத விளம்பரப்படுத்துறதும் தப்புன்னு சொன்னாராம். இடது கை கொடுக்கறத வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கடைசி வரைக்கும் தானம் கொடுத்தவன் கர்ணன். அப்ப கர்ணனுக்கு மருதாணியே வைக்க தேவையில்லல்ல, கொடுத்து கொடுத்தே சவந்திருக்கும். இல்லப்பா, கர்ணனுக்கு அம்மாவே கிடையாது.